கைஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது என்ன வீடியோன்னு அன்பாக்சிங் அப்படின்றது சட்டுப்புட்டுன்னு வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸோ லெட் இட் ட்ரிப். ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி இந்த பேப்ளேட் வாங்கியிருந்தோம். அதாவது பெகாசஸ் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு பேப்ளேட் எக்ஸோட ஒரு பேப்ளேடு. ஸோ இந்த பேப்ளேடை வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து இதை லான்ச் பண்ணி பார்க்கறதுக்கான லான்ச்சர் நம்மக்கிட்ட அப்போ இல்லை. ஸோ அதனால் நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் இந்த வீடியோ இந்த லான்ச்சர் வாங்கி போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ லான்ச்சர் வாங்கி வீடியோ போடலான்னு நினைக்கும் போது தான் லான்ச்சர் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ லான்ச்சர் மட்டும் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேப்ளேடே சேர்த்து வாங்கியிருக்கேன் ஒரே ரேட்டில். ஸோ அதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கி தான் கத்தி எடுத்து வீட்டில் அடி வாங்கி புது கத்தியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்க முடியாத காரணத்தினால் அந்த பாயா இருக்கணும்டா. ஸோ இனிமேல் இதுதான் நம்ம பொருள். அன்பாக்ஸ் பண்ணுறோம். கரன்னு அறுத்து தள்ளிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியறது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு லான்ச்சர் தான். டப்பா ஊற்றிக்கி அப்படிக்கா போட்டுடலாம். ஸோ இது நம்ம யார்கிட்டருந்து வாங்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தண்டர் கியாரா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நான் வந்து ஆர்டர் போட்டது வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்க மாதிரி ஒரு பேப்ளேடு. ஆக்சுவலாக எனக்கு அந்த பேப்ளேடோ எக்ஸோட இருக்க பேர்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேப்ளேட் எக்ஸ் இது வரையும் பார்த்ததில்ல. ஸோ இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதோ லேயர் அப்படின்னு போட்டு அட்டாக் இவ்வளோ, டிஃபென்ஸ் இவ்வளோ, லாஸ்டிங் அப்படின்னா ஸ்டாமினான்னு அர்த்தம். இது இவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ராட்செட்டுன்னு போகிறது போல் டிஸ்கின்னு போட்டிருக்காங்க. பிட்டுன்னு போகிறது போல் ட்ரைவுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேடுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதான் உள்ளே பார்த்துடலாம். உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது இது 2 பொருள் தான். ஸோ இதுதான் அந்த கிரிப்பு கொஞ்சம் சுமாராகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து இதான் இந்த லான்ச்சர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெட் கலரில் இருக்குது. இதில் ஒரு இது இருக்குது, மேட்ரு இருக்குது. அதாவது நம்ம இப்படியே வச்சு நான் ஃபஸ்ட்டு இது எப்படி இது பண்ணுறது தெரியாது எனக்கு. ஸோ நான் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இது உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இது பண்ணணும், அதை லாக் பண்ணணும் இந்த கிரிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு இது தெரியுதா, இழுக்கிற மாதிரி. இது இழுத்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது கீழே போனதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி சொருவி இப்படி வச்சிங்கன்னா இது லாக் ஆயிரும். எப்படி பக்கவாகுதா? ஸோ அடுத்து இதை இப்படியும் வச்சு லாக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைடு வச்சு உள்ள எப்படி வேணால் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு நார்மலாகவே லாக் பண்ணிடுவோம். ஸோ லாக் பண்ணியாச்சு. ரெட் கலரில் இருக்க ஒரு லான்ச்சர். அடுத்து நம்ம ஒரு பேப்ளேடும் சேர்த்து வாங்கியிருக்கோம். இந்த பேப்ளேட் பேர் என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சரி, எதுக்கும் நம்ம வெளியே பார்த்தே புக் பண்ணுறக்கூடாது, ஜட்ஜ் பண்ணுறக்கூடாது இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட லேயரோ ஏதோ ஒன்று. ஏன்னா இந்த பேப்ளேட் எக்ஸை நான் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதோட கம்மியாக தான் எனக்கு தெரியும். அந்தளவுக்கு கம்மியாக தான் நான் பார்த்ததே இல்லை பேப்ளேட் எக்ஸ். இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இதுதான் அதோட ராட்செட்டு 480 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 4Bன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொத்த இதுவும் பார்த்திங்கன்னா இந்த லேயர் ப்ளஸ் 480B அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் பேர் மறந்துட்டு என்னது ஆரோன்னு அது வருமே, விசார்ட் ஆரோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க பேப்ளேடு. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டாமினா டைப்பான். ஆனால் இது பார்த்தோன்னே நான் இது டிஃபென்ஸ் டைப்புன்னு நினச்சேன். ஏன்னா பால் டிப் மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது ஸ்டாமினா டைப்பான். ஸோ நம்ம ஏற்கனவே வாங்கி இந்த இதை வச்சு ஒரு லான்ச்சிங் டெஸ்ட் அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இந்த பேப்ளேட் நான் வந்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேடி பார்த்தேன். அப்போ பார்த்தா எல்லாம் வடக்கன்ஸ் வீடியோவாக வருது. ஸோ வடக்கன்ஸ் வீடியோவாக இருக்கிறதுனால தமிழில் யாருமே வீடியோ போடலையான்னு பார்த்தா தமிழில் யாரும் வீடியோ போடலை. எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு யூடியூப்பில் வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த சேனல் பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அவங்க சேனலையும் பார்ப்பேன். ஸோ இதை பற்றி நம்ம ஏன் வீடியோ போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதோட நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது பேர்
நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது பேர் வந்து பிளாஸ்ட், பெகாசிஸ் பிளாஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த பிட்டை வந்து இதை சொல்லுவாங்களே நண்பர்களே, இப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது, இதை டிப்புன்னு சொல்ல மாட்டாங்க, பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து டர்போ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெகாசிஸ் பிளாஸ்ட்டில் வந்து டர்போ பிட்டுன்ற ஒரு பிட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லா பேப்லேட் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து ஒரு கிமிக் காமனாக இருக்கும். அது என்ன கிமிக்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அதான் இப்போ நீங்கள் மெட்டல் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஜிங்காவோட அந்த காஸ்மிக் பெகாசிஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பேப்லேட்டில் வந்து இது ஃபைனல் டிரைவ் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். அதே மாதிரி பஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்ட்ரி ஆக்டுக்கு வந்து அந்த ரீபூட் டிரைவ் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் பேப்லேட் எக்ஸில் வந்து அதே மாதிரி பிளாஸ்டிக் ஜென்லேயும் ஒன்று இருக்கும். அது பேர் என்னன்னு தெரியலன்னா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பொறுத்தவரையும் இதுக்கு என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது டர்போ பிட் இதோட பேர். ஸோ நம்ம ஸ்டேடியம் எடுத்து மேலே வச்சு இதை லான்ச் பண்ணி உங்களுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸை காட்டிடுறேன். ஏன்னா போன வீடியோவில் நான் லான்ச் பண்ணி காட்டல அந்த பிளாஸ்ட் பெகாசிஸ் பிளாஸ்ட்டை. ஸோ முதல் முறையாக பெகாசிஸ் பிளாஸ்ட்டை லான்ச் பண்ணி விட போகிறோம். 3, 2, 1 அடி. ஃபஸ்ட்டு ஸ்டாமினா டைப்பில் சுற்றுன்னு சொன்னாங்க, இதுவே இவ்வளோ வேகமாக சுற்றுது. குதிக்குது. இது இப்போ வந்து ஆக்சுவலாக அட்டாக் டைப்பில் சுற்றிடும். அங்கே இந்த இது உள்ளே போக மாட்டேங்குது, இது ஸ்டக்காகி நின்றுக்குச்சிங்க. ஆக்சுவலாக இந்த இது மாதிரி உள்ளே போகணும், இப்படி போயிட்டு இப்படி விட்டோன்னே இது உள்ளே போகணும். ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அந்த ஸ்ப்ரிங்கு லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து இன்னொரு லான்ச் விட்டு அப்புறம் நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் இது பேர் தெரில. ஸோ இதை வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க, ஓகேவா? சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காத. என்னங்க ஐயா, கேமரா வேறு கீழே விழுந்துருச்சு. சரி, இந்த பேப்லேட்டை ஃபஸ்ட் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ணும். ஸோ சென்டரில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல, அதான் இது ஒரு ஸ்டாமினா டைப்புன்றதுனால. என்ன நடக்குதுங்க? நீதான் நடக்குது. ரெண்டுமே பஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது உள்ள பஸ்ட் ஆயிடுச்சு, இது வெளில போய் ஸ்டேடியத்தில் இடிச்சு பஸ்ட் ஆயிடுச்சு. ஓ மை காட், என்னடா இது? மறுபடியும் லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடி. மறுபடியும் அவன் வெளில போயிட்டான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். என்னடா இது? இந்த இது உள்ளே போக மாட்டேங்குது. இது ஒரு மிட்ஃபேக் பேப்லேடுன்றதுனால இப்படி இருக்கான்னு தெரில. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஐயோ, இதை விட்டுட்டு ஸ்டைலாக பேசலான்னு நினச்சேன். இவனுங்க இருக்க வரையும் என்னால் ஸ்டைலாக பேசவே முடியாது, டமால் டிமின்னு அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அன்பாக்சிங் வேணும்? ஃப்ளேம் பிராண்ட் அன்பாக்சிங் வேணுமா, இல்லை இது வேணுமா, அதான் டக்கர் டம்மி வேணுமா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஒரு டக்கர் டம்மி லாட் ஆர்டர் போட்டிருக்கோம், அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அதையும் நான் வீடியோ போட்டுப்பேன். அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ஃபன்னியாக வேணும். நான் பண்ணுறது ஃபன்னியாக இருக்கான்னு எனக்கே தெரில. ஸோ ஃபன்னியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீடியோ, அதான் அந்த மாதிரினா பேப்லேட்ஸ் ஃபன்னியாக போடணும்னு நினச்சி நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த லான்ச்சருடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.